KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials. மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். நீ திருடல, ஏமாத்தல, தப்பு பண்ணல. உன் நேர்மைய ஒரு 3 மாசத்துக்கு ரொட்டேஷன் விடுன்னு சொல்றேன். What is actually happening? என்ன நடக்குது? என்ன நடத்துறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அது ஒண்ணுமே இல்லையாமா? என்ன கண்டென்ட்? நீங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? இல்ல எனக்கு தெரியல. என்ன கண்டென்ட்? விஷாலும் அன்ஷிதாவும் நடந்துகிட்டு இருந்தாங்க. அன்ஷிதா போய் அருண் கிட்ட ஏதோ காதல பேசினாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நம்ம வந்துட்டு எந்த லவ்மே வந்துட்டு நம்ம கொச்சப்படுத்தல. நேத்துக்குமே நிறைய அழகான லவ் மொமெண்ட்ஸ் எல்லாமே வீட்டுக்குள்ள நடந்துச்சு. நம்ம அது எல்லாத்தையுமே ரசிச்சோம். விஷால் ஃபேன்ஸ் சொல்றாங்க. விஷால் எங்கேயுமே சொல்லியேப்பா அன்ஷிதாவை லவ் பண்றேன்ட்டு. அவங்களாம் நினைச்சுக்கிட்டே என்ன அர்த்தம்? அந்த பர்டிகுலர் பர்சன் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. பட் கீப் ஆன் கிவிங் தி ஸ்பேஸ். விஷால் அவர்கள் எங்கேயாவது நான் உன்னை லவ் பண்றேன், நான் வெளில வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரா? அப்படி சொல்லாம அவர் சேஃபா இருக்காரு. அவர் சொல்லாம ஒரு நியாயமா, ஒரு உன்னதரா, ஒரு நல்லவரா, ஒரு கேவலமான பிறவியா, நல்ல பிறவியா அவர் இருக்காரு. உங்களுக்கு பிரச்சனையா? ஆக்சுவலா விஜய் சேதுபதி சாரோடைய காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த விஜய் சார் வந்து ஒரு படத்துல இப்படி இந்த இதுல இருந்து சிகரெட் எடுப்பாரு. சாரி, அதை நான் மென்ஷன் பண்ணக்கூடாது. பட் ஒரு ஸ்டைலா ஒரு எடுப்பார் இல்லையா? ஸ்டைலா இருக்கும். அந்த மாதிரி அவர் இன்னைக்கு செம்மையா அந்த எவிக்ஷன் கார்டை இந்த ஜிப் அவுத்து எடுத்தாரு பாருங்களேன். ஸ்டைலா இருந்துச்சு. அதுக்காக தான் நான் சொல்றேன். அதான் பேசிக்கலி அவர் வந்து இந்த ஃபேமிலியோடைய கண்டென்ட் தான் இந்த ஒரு வாரம் ஃபுல்லா போச்சு. இந்த ஒரு வாரத்துல கேப்டனே தேவையில்லை. ஆமா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் ரயானுக்கு கொடுத்துட்டாங்க, கேப்டனும் தேவையில்லை. அப்படின்ற பட்சத்துல முத்துக்குப்பண்ண திட்டது எதுக்குடா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு வருது. சரி, அத ஒரு வாழ்க்கை நாடகமா முத்துக்குமரன்? ஆமா, என்ன ஏன்டா திட்டீங்க அப்படின்னு. சரி, அது ஒரு பக்கம் வச்சுப்போம். என்னோட பிபி ஜோசியம் எல்லாமே படிச்சிருச்சு இந்த வாரம். நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மொமெண்ட்ல இருக்கேன். மறுபடியும் 3வது கன்சிக்யூட்டிவ் டைமா நான் திங்கட்கிழமை போடுறது, அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் அந்த 5 நாள்ல 5 விஷயம் போடுறேன். 5மே நடக்குது அப்படின்னு. இந்த ஹிமாலயாஸ்க்கு எல்லாம் போயிட்டு ஏதாவது கத்துக்கிட்டு வந்தீங்களா? என்ன என்ன நடக்குது? நான் ஆக்சுவலா அதை சொன்னேன், நீங்க அவர் ட்வீட்ல சொன்னேன். அதாவது மக்களே, நிறைய ப்ளூ டிக் போட்டு சில ஆட்கள் இருப்பாங்க டெக்ஸ்ட் வலைதளத்துல. அவங்களோட வேலையே என்னன்னா, நான் அப்டேட்ஸ் தரேன், ஓகேவா, நான் அதை தரேன், நான் இதை தரேன், நான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு கேமரா வச்சே பாத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு குண்டு ஊசி கூட என்ன தாண்டி விழாது அப்படின்னு பேசுவாங்க. அவனுங்களாம் நீங்க வேற எங்கேயுமே தர வேணாம். பிக் பாஸோட வீக்கெண்ட் எபிசோட சனிக்கிழமை வாசல்ல ஓசிஸ் ஒர்க்கு இருப்பாங்க. அவனுக்கு டீம்ல ஒருத்தன் அப்டேட் போடணும் அப்படின்ட்டு அதுல வர இம்ப்ரெஷனை வச்சு சம்பாதிக்கணும். இது ஒரு குழப்பம். ஆனா இப்ப நான் போடுறேன்ல இன்ட்யூஷன், இது இன்ட்யூஷன். இது வந்து எனக்கு ஸ்பெஷல் பவர், சூப்பர் பவர் எல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தன் இந்த ஷோவை ஜென்யூனா பாக்குறவன் கண்ணை மூடிட்டு யோசிச்சானா அடுத்த வாரம் எவன் வெளில போறான்றது அவன் கண்ணுக்கே தெரியும். எவ்வளவு பெரிய கலையை இப்படி ஒரே லைன்ல கத்து கொடுத்துட்டீங்களே ஜோ சார். இதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ப்ளூ டிக் உள்ள நான்சென்ஸ கிடையாது, உங்களுக்கு உள்ள காமன் சென்ஸ். அவ்வளவுதான். ஒருத்தரையா எழுப்பி எழுப்பி கேக்குறாரு, இந்த வாரம் எப்படி இருந்துச்சு, இந்த வாரம் எப்படி இருந்தது, உங்க குடும்பம் வந்தது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும் போது ஒரு 4-5 பேருக்கு 4-5 பேருக்கு சரியான கிளாப்ஸ். அதுல ரெகுலரா கிளாப்ஸ் வரவங்களுக்கு கிளாப்ஸே கிடைக்கல. அதுக்கு சௌந்தர்யா ஒரு விஷயத்த சொல்றாங்க, நான் வந்து லவ்ல கமிட் ஆயிட்டேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன், நிறைய பேரோட இதயத்தை நான் உடைச்சிட்டேன், அதனால எனக்கு கிளாப்ஸ் இல்ல அப்படின்னு சௌந்தர்யா ஃபீல் பண்றாங்க. ஆனா சௌந்தர்யாக்கு என்ன தெரியாதுன்னா, உண்மை வெளியில ஒருத்தர் வந்துட்டு போனவரு அந்த கண்டென்ட்டை வச்சு இந்த கிளாப்ஸ் அடிக்கிற கும்பலெல்லாம் ட்வீட் போட வச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை ரீச் பண்றதுக்கு சௌந்தர்யாவுக்கு கிளாப்ஸ் தட்டுற ஆட்களை அனுப்ப மறந்துட்டாரு
அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையாயிடுச்சு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அவர் போன சீசன்ல பண்ண வீடியோ எல்லாம் எடுத்து போடுறாங்க. அவர் ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே ஷேர் பண்றாரு வேற. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஷேர் பண்றது காசு கொடுத்தா ஷேர் வேற பண்ணி ஆகணும். அந்த ஷேர் அவங்க வேற கடைசியா சொன்னாங்க பாத்தீங்களா, எனக்கு பிடிச்சவர் உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன் அப்படின்னு. அதுதான் நான் உங்களுக்கு முன்னாடி கேட்டேன், ஒருவேளை போன சீசன்ல அவருக்கு நடந்த கான்ட்ரவர்சிஸ் அப்படி இப்படின்னு. இது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்ததுனால நம்ம பேசிட்டு இருக்கோம். பிக் பாஸ் வெளியில நம்ம பேச போறது இல்ல நிச்சயமா அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், பிக் பாஸ் வெளியில வாமா உன்கிட்ட நாங்க நிறைய பேசணும்னு அவங்க வீட்டுல வெயிட் பண்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. நீ முதல்ல வெளியில வா, அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அந்த மாதிரி டோனா இல்ல எப்படி? அது எனக்கு தெரியாது. வாடி ராசாத்தி அப்படின்னு வெயிட் பண்றாங்களாம். முரண்பாடு பத்தி கேட்டாரு. யார் வச்ச முரண்பாடு உங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்தது, இல்ல அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி கேட்டாரு. ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க. மெயினா வந்துட்டு ஜாக்லின் சொன்னாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து விஷால சொல்லுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா ஜெஃப்ரிய வந்து சொன்னாங்க. சவுண்ட் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன்னு சொல்லும்போது சவுண்ட் மைண்ட் வாய்ஸ். நீ இன்னுமா எனக்கு எதிரியாவே நினைச்சிருக்க. சோ அப்புறம் யார் வின் பண்ணுவா? எனக்கு அடுத்து வந்து சௌந்தர்யாக்கு அழகான ஒரு புத்தகம் வந்து பரிசளிக்கப்பட்டது. நான் கன்ஃபார்ம்டா முடிவு பண்ணிட்டேமா. இன்னைக்கு அருண் அதை பேசணும்னீங்க, அருண் வெளில வந்தோனீங்க, அருண் நம்ம வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் வேலை பண்ண வேணாம், ஆக்டர்ஷிப் எல்லாம் விட்டுருங்க வேணாம். நாம வந்து ஒரு ஆபீஸ் ஓபன் பண்றோம். அந்த ஆபீஸுடைய பேரு வந்து நாடோடிகள் பிரைவேட் லிமிடெட், ப்ரொப்ரேட்டர் ஷாஜகான் அருண் பிரசாத் அப்படின்னு போட்டு உட்கார்ந்து காதலுக்காக வரும் அனைவர்களுக்கும் 4 வார்த்தை இதே மாதிரி பேச நான் இருக்கேங்க. பிரீத்திக்கு நான் கேரண்டி மாதிரி, நீங்க எல்லாரும் பண்ற காதலுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லுவாப்ல. என்ன ஒரு மனசு தெரியுமா அந்த மனிதருக்கு? அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு கிடையாது என் தலைவனுக்கு, எப்பவுமே ஒரே பேச்சுங்க. அருமை அருமை. இதனாலதான் சொல்றாங்க, அதாவது அருண் பிரசாந்த் எல்லாருமே ஒரு விஷயத்துல பாராட்டுவோம் இல்லையா, அவர் வந்து உடனே ஒருத்தவங்க மேல அன்பு காட்டிடுறாரு, உடனே ஒருத்தவங்களுக்கு உதவினா போய் செஞ்சிடறாரு. அந்த குணம் தான் அவர் இந்த அளவுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அடுத்து நம்ம சௌந்தர்யா அவர்களுக்கு ஒரு சமையல் புக்கு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுல விஜய் சேதுபதி சார் சொன்ன விஷயமும் அவர் வந்து டக்குன்னு கான்சியஸ் ஆயிட்டாரு. ஐயோ இப்ப நம்ம இது கொடுத்த உடனே நீங்க வந்து பெண்கள்னா சமைக்கணும்னு சொல்லி பதிவு பண்றீங்களான்னு ஒரு கேங் பேசிட போகுது அப்படின்றதுக்காக அவர் உஷார் ஆயிட்டாரு. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஆல்ரெடி அவர் மாஸ்டர் செஃப்னு ஒரு இதை வேற ஹோஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. நம்மளுக்கு பஞ்சாயத்து பண்ணிடுவாங்கடா, முத்தையா முரளிதரனுடைய பயோபிக்ல கூட நம்ம நடிக்க விடலா, இவங்க நம்ம எப்ப ஏதாவது செய்வோம், நம்மள எப்ப செய்யலாம்னு ஒரு குரூப் வெயிட் பண்ணுறா. விடுதலை 2 வேற எடுத்துட்டோம், அதுல வேற யாரையும் நம்ம தாக்கி பேசிட்டோட சம்பந்தமே இல்லாம நடிச்சிட்டு இருக்காங்கடா. இந்த தருணத்துல நீங்களும் சேர்ந்துடாதீங்களா, அப்ப செஞ்சீங்களா அப்படின்ற மாதிரி டிஸ்க்ளைமர் போட்டாப்ல. உங்க பிளெஸிங்ஸ்ல நான் நிறைய புளிக்குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா விளையாட்டா ஒன்று பேசுவாங்க. அந்த இடத்துல டப்புன்னு விஜய் சேதுபதி சார் வந்து லைட்டா டென்ஷன் ஆயிட்டாரோ, என்னையே கலாய்க்கிறீங்களா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரோ அப்படின்னு அவருடைய பேச்சுல தெரிஞ்சுது. அது அப்படிதானா, உங்க கண்ணுக்கு அது எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்கணும்னு நினைச்சேன். இருந்துச்சு அவருக்கு வந்து சில இடத்துல சௌந்தர்யா போடுற அந்த கவுண்டருக்கு அவர் நக்கலா சிரிச்சுட்டு போயிடுவார், எக்ஸ்ட்ராவா பேச வேணாமா அப்படின்ட்டு. ஜெஃப்ரி பார்சல் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன் அக்கா தம்பி தான் இந்த வாரம், தம்பியே இன்னைக்கு, நாளைக்கு அக்காவை சேச்சிய சேச்சி சொல்லிட்டாங்க. வெளியில போனோன்னே நான் அர்ணவ் கிட்ட அதான் வெளில இருக்கவர்கிட்ட போய் பேசி என்ன இவ்வளவு கேவலமா நடத்துறாரு. அர்ணவ் அவர்கள் வந்து அன்சிதா அவர்களை கேவலமா நடத்திருக்காராம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு அன்சிதா இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது சொன்னாங்க. ஆமா சொன்னாங்க, வெளியில போய் நான் சொல்ல போறேன். நல்ல விஷயம் நல்ல விஷயம், நல்ல அந்த புரிதல் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த புரிதல் அர்ணவ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது வேற மாதிரி சொன்னாங்களே அன்சிதா. அவன் குழந்தை மாதிரி, அவன் மனசுல ஒண்ணுமே இருக்காது, அவனுக்கு நான் தான் உலகம். அது நீ எது உண்மை இல்ல எனக்கு புரியல. அப்படியும் சொல்றாங்க, இப்படியும் சொல்றாங்க, இதுவும் சொல்றாங்க, அதையும் சொல்றாங்க. இது கேட்டா கீழே வந்து அன்சிதா அவர்களை எதுவும் சொல்லாதீங்க, ஷீ இஸ் தி பியூர் சோல் அப்படின்னு கமெண்ட் வர போட்டு போயிடுறாங்க. சரி, என்னைக்குமே யார் எவிக்ட் ஆன போதும் கண் கலங்காத சௌந்தர்யா இன்னைக்கு ஜெஃப்ரி போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அழுதாங்களா, இல்ல விஷால் போகல அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்களா?
அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஜெஃப்ரி மேல உண்மையாவே சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாப்ல. வெளியிலயா? ஆமா, நான் சொல்றேன், சௌந்தர்யா நான் வந்து மீட் பண்ண வரும்போது ஒரு ஃப்ரெண்ட் வருவாப்ல கூட அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாப்ல. அவர் ஒரு போட்டோ எடுப்பார். அவர் கிட்டத்தட்ட ஜெஃப்ரி மாதிரி இருப்பாப்ல, பட் அது கொஞ்சம் வெள்ளையா இருப்பாப்ல. அந்த பாடி சைஸ் சொல்றேன். சவுண்டோட நிழல் அப்படின்னு அந்த பையனை சொல்லலாம். சோ மேபி அந்த கனெக்ஷனுக்காக சவுண்டுக்கு வந்து ஜெஃப்ரியை பிடிச்சிருக்கலாம். சோ இப்ப ஜெஃப்ரி போகும்போது நான் என்ன நான் உள்ள பண்ணுவேன்ற டவுட் வந்திருக்கலாம். இந்த டவுட் கொஞ்சம் பெருசாகி அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ பொட்டி வைக்கும் போது எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளில வந்துடலாம். இப்பதான் அதுக்கு மேல சௌந்தர்யா இப்படி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு இப்போ ஒரு 1 or 2 days தான் எனக்கு அந்த நம்பிக்கை அதிகமாயிட்டே வருது. பொட்டி எடுப்பாங்க சௌந்தர்யா தான் பொட்டியை எடுக்கிறாங்க அப்படின்றத நான் வந்து ப்ரெடிக்ட் லைட்டா பண்றேன். பட் மெயினா நான் வந்து மண்டே காலையில 10 மணிக்கு. அண்ட் சௌந்தர்யா ரொம்ப ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணாங்கன்னா, நான் நாமினேட் பண்ண வாரம் ஜெஃப்ரி வெளியில போயிட்டாரே. தீபக் சரும் அதுக்காக தான் ஃபீல் பண்றாரு இல்லையா, நான் தான் நாமினேட் பண்ண ஜெஃப்ரியை இந்த வாரம் அப்படின்னு. இப்படிதான் வெளில போனோம். 2-3 வாரம் தான் இருக்கு, 5 பேர் தான் இருக்கு, மீதி ஒரு 5 டிக்கெட் வீட்டுல சும்மா இருக்கு. அதாவது 2 ஒன்னா பிரிக்கிறாங்க. அடுத்த வாரம் டிக்கெட் ஃபினாலே டாஸ்கா இருந்தா பெட்டர். இன்றைக்கான கமெண்ட்ஸ் கூட நம்ம போயிடலாம். ப்ரொடியூசர், I am relieved Anchita is getting eliminated, but I don't dislike her enough to wish her heartbreak like Tarshika. Vishal, cruel manipulation of emotion truly disgusts and infuriates me. Super Aisha, exactly mine. Henry, what do I think about Jack Gate? She is joining who has more claps. Jack gave a clap for this, Daniel. Next. இந்த கருமத்தை சப்போர்ட் பண்ற அரண் என்ன சொல்லல, அவருக்கு கருமன்னு தெரியாதுங்க, அவருக்கு காதல் நினைச்சிட்டு இருக்காரு வரும். நெக்ஸ்ட், if Vishal was in thought, at least Darshika would have played her game. He is the person who is spoiling many players' game. Yes, Meenu. Next comment. I know Jeffrey is supposed to be evicted this week, but next people are sharing that he didn't some mistake. It is better for him. உங்களுக்கு என்ன இஷ்யூ தெரியுமா? எனக்கு தெரியாது ஆயிஷா. நிறைய வாய் விட்டாரு அப்படின்னு மட்டும் கேள்விப்பட்டேன் மக்களை பத்தி. ஜோப்ரோ, ஆஃப்டர் அன்ஷிதா எவிக்ஷன் இஸ் நெக்ஸ்ட் டார்கெட் இஸ் சவுண்ட். கண்டிப்பா மீன்ஸ் எல்லாரும் மாதிரி நீங்க விஷால் கேரக்டர் அசாசினேட் பண்றீங்க. ஓகேங்க, நீங்க நல்லா வச்சு கொண்டாடுங்க. ஜோப்ரோ, ஜாக்லின் மஞ்சரி இஸ் கோயிங் ஓவர் போர்ட். அன்பார்ச்சுனேட்லி யூ மிஸ் தட் பாயிண்ட். தே ஆர் அன்பியரபிள் டுடே. மஞ்சரி மென்ஷனிங் அபவுட் டெவில் டாஸ்க் அகைன் டு கெயின் சிம்பதி. தெரியல ஆஷ், நான் பார்த்து நாளைக்கு கண்டிப்பா அதை மென்ஷன் பண்றேன் ஆஷ். ஒய் தி ஆங்கர் டெட் டாஸ்க் ரன் அவுட் to anything about his family visit. 5 hour எபிசோட்ல கேட்டிருக்கலாம், இந்த 1 hour எபிசோட்ல அதை கட் பண்ணி இருக்க வாய்ப்பு இருக்கு. சாட் ஃபெலிக்ஸ், ஐ ஜோப்ரோ, சௌந்தர்யா தீபக் தான் நாமினேட் பண்ணாங்க ஜெஃப்ரியா, பட் நவ் ஷோயிங் ஓவர் ஆக்ஷன் பிட்வீன் கேமரா. எலிமினேட் ஆன பிறகு என்ன ப்ரோ இது? அவங்களுக்கு என்ன தோணுதோ பேசுறாங்க பிரகாஷ். இன்னும் 20 நாள் சகிச்சுக்குங்க. நெக்ஸ்ட், ஜோப்ரோ, டோன்ட் எமோஷன் ப்ளீஸ். இவங்க நினைச்சிட்டு நாம தான் ஃபீல் பண்றோம் ஒரு ரியாலிட்டி ஷோல. இவங்க நினைச்சிட்டு ஃபீல் பண்ணமா? எனக்கு வந்து ஒரு பொண்ணை ஒரு 1000 பேர் கமெண்ட்ல போட்டு அபியூஸ் பண்றது வந்து எனக்கு தெரியலமா. அதாவது தவறு செய்யறது வேற, ஒருத்தங்க எமோஷனலைஸ் பண்ணிட்டு பண்றது வேற. அது ஒருத்தன் ஃப்ராடு பண்றான், அது ஆணோ பெண்ணோ, அவனை செய்யறீங்கன்னா தப்பு இல்லை. நீங்க என்ன பண்றீங்க? வாட்டர் மெலான் ஸ்டார சூப்பர்ன்றீங்க. வீட்டுக்குள்ள ஒருத்தன் எமோஷனை பண்ணி ஏமாத்துறான், அதுல பாதிக்கப்பட்ட அந்த விக்டிமை வந்து நீங்க வந்து அசிங்கமா திட்டுறீங்க. பாசம் என்பது பகடைக்காயாய் உருட்டப்படுகிறது இங்கு. ஆமா காண்பியோ, அந்த பாசம்ன்ற வார்த்தையே எனக்கு வந்து வேஷமாயிடுச்சு காண்பியோ. ஜோப்ரோ, போன சீசன் மாதிரி விஷாலுக்கு ரெட் கார்டு, போன சீசன் ரெட் கார்டு கொடுத்தது தப்பு மாஸ்கோ. அவங்க சொன்ன காரணம் தப்பு. ஆளுக்கு தர வேண்டியதுதான், ரெட் கார்டு தர்றதுக்கான தகுதியான ஆள் தான் அவரு. ஆனா அவங்க சொல்லி கொடுத்த காரணம் தான் தவறா நான் பார்த்தேன். ஜோப்ரோ, வாட் இஸ் இன்ட்யூஷன் அபவுட் மணி பாக்ஸ்? யார் எடுப்பா? நான் சொல்லிட்டேன், ஜோசி லோட்ஸ். வச்ச உடனே சவுண்ட் எடுக்க வாய்ப்பு. எவ்ரி சீசன் ஹஸ் ஒன் அன்ஃபேர் எவிக்ஷன். இந்த சீசன் யார் என்ன? இந்த சீசனோட அன்ஃபேர் எவிக்ஷனா நான் மஞ்சரியை பார்க்க போறேன். அன்ஃபேர் எவிக்ஷனா? ஃபைனல்ஸ் ஃபினாலேக்கு முன்னாடி சொல்றீங்களா? டாப் 5க்கு முன்னாடியே? ஒருவேளை மஞ்சரி இல்லனா வேற யார சொல்வீங்க? மஞ்சரியை பார்க்க போறேன். I humble request, please kindly inform Darshika to take back mother ring to Vishal, Jeevitha and Joe. I am appreciating you. Darshika loves so genuine but not Vishal. நன்றி லைவ் டிராவலர் தமிழ்நாடு. ஜோப்ரோ, நீ தலைவி அர்ச்சனா இன்டர்வியூ ப்ளீஸ். மறுபடியும் முதல்ல இருந்தா சரி, அவங்க ஜோடி இன்டர்வியூ எடுக்கலாம் வெளில வந்ததுக்கு அப்புறம். ராகுல், சாட்டர்டே எபிசோட் வாட் ஹேப்பன்? They did something wrong that was not telecast. ஜெஃப்ரி வந்து ஏதோ ஒரு பண்ணியிருக்காருன்ற நிறைய தகவல் வருது. பட் தகவலை பேஸ் பண்ணி நம்ம
சொல்ல முடியாது பிரகாஷ். ஏன்னா அது தகவலை வச்சு காசு சம்பாதிக்கிற கூட்டம் நிறைய இருக்கு. இது மாதிரி நடந்துருச்சு தெரியுமா, உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு தமிழ்ல வச்சு ஒப்பித்துவாங்க. அந்த கூட்டம் நாங்க கிடையாது. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள். ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்தீஸ், Dress and Materials. மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். நீ திருடல, ஏமாத்தல, தப்பு பண்ணல. உன் நேர்மைய ஒரு 3 மாசத்துக்கு ரொட்டேஷன் விடுன்னு சொல்றேன்.